நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்படி ஓதுனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும்போது நீட்டி ஓதுவாங்க. இப்படி ஓதும்போது நமக்கு சிந்திக்கவும் ஆயத்துகள் மனசில் பதியவும் உதவியா இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக தெரிகின்ற வகையில பிரித்து ஓதுவாங்க அப்படின்னு அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதிவிட்டு நிறுத்துவார்கள். பின்னர் அடுத்த வசனத்தை ஓதுவார்கள். இப்படி நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் பொழுது மிக மென்மையாக நெகிழ்வோடு வசனங்களை திரும்ப திரும்ப ஓதுவார்கள். குர்ஆனை ஓதும்போது நம்மளுடைய குரல்களால அதை அழகாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை அழகான முறையில் ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அவசரமா ஓதல, நிறுத்தி நிதானமாக இனிமையாக ஓதினாங்க. நீங்க குர்ஆனை எப்படி ஓதுறீங்க? இன்ஷா அல்லாஹ் நீங்க குர்ஆனை ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போல் நிறுத்தி நிதானமா ஓத முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நீங்க குர்ஆன் ஓதுறது ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறும். உங்களுடைய ஈமானும் அதிகரிக்கும்.